இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் ஷிவின் எல்லாருக்குமே வந்து தெரியும்ல. அவங்க வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க இப்போ கரண்ட்டாக வந்து மிஸ் யூனிவர்ஸ் 2025ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக. இப்போ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பர்சனலாக ஃபேஸ் பண்ண ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஜேர்னிக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் என்னோட ஒரு கனத்த இதயத்தோடு நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் இப்போது இந்த ஜேர்னிலேருந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் வெளியே வரேன். ஸோ இந்த ஒரு டிசிஷன் வந்து நான் ஈஸியாக எடுத்த டிசிஷன் கிடையாது. நான் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணுறேன் அப்படின்னா, அது கடைசி வரையும் வந்து கிவ் அப் பண்ணாமல் நான் ஃபைட் பேக் பண்ணுவேன். பட் இப்போ இதிலேருந்து நான் வெளியே வரேன், வாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய சேஃப்டி, என்னோடய டிக்னிட்டி, என்னோடய வேல்யூஸ் வந்து நான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால நான் இதிலேருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரேம்ப் வாக் ஷோவில் வந்து ஒரு சிலருக்கு வந்து அவங்க அன்ஃபேராக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறத வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்காங்க. அதை ஒரு வாரமாக நோட்டீஸும் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு வாரமாக வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு டின்னர் நடக்கும்போது ஒருத்தர் வந்து பர்சனலாக இவங்களோட ஷிவினோட நம்பரை கேட்டு நான் வரும்போது மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி, அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப அன்சேஃபாக வந்து ஃபீல் ஆகி, அது வந்து என்னை ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ மற்றவங்களுக்கும் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இன்சிடெண்ட் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் வின்னரை வந்து எப்படியெல்லாம் வந்து புட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களும் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணி நான் கொஷின் பண்ணும்போது, என்னையே வந்து ஒரு தப்பான ஒரு ரூமரில் வந்து மற்ற விஷயத்து கூட வந்து லிங்க் பண்ண ட்ரை பண்ணி அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. எனக்கு வந்து அது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. பட் மற்ற கேர்ள்ஸ் யாரும் வந்து அதை நம்பவும் இல்லை. ஸோ இப்போது வந்து நான் இந்த ஒரு விஷயத்துலலாம் பார்க்கும்போது, நான் வந்து சைலண்ட்டாக இதிலேருந்து விலகிறது தான் நல்லது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஒரு ட்ரான்ஸ் உமனாக வந்து நான் வந்து எவ்வளோ ட்ரீம்ஸோட, வேல்யூஸோட, ஒரு பர்பஸோடு வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ நான் என்னோடய கம்யூனிட்டியை வந்து நான் ப்ரைடாகவும் ஒரு ப்ரௌடாகவும் எல்லா இடத்துலையும் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் அதுக்காக எவ்வளோ விஷயங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி, இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய ஜேர்னியில் வந்து நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஆனால் இப்படி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும்போது வந்து நான் இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது என்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய 18 வயசுலேயே வந்து நான் தனியாக ட்ராவல் பண்ணி சிங்கப்பூர் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தியரிட்டிக்கல் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் வெப் சீரிஸு, அதுக்கப்புறம் பிக் பாஸில் வந்து ஒரு ரன்னர் அப் ஆகி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ இதிலேருந்து விலகுறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ ஈவன் அவங்க இந்த ஒரு விஷயத்துலேருந்து விலகும்போது கூட வந்து அவங்க சொன்னதை வந்து பார்த்திங்கன்னா, கான்ட்ராக்டுவல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும்போது என்னோடய டிக்னிட்டி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் நான் முக்கியம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு, இதுதான் என்னோடய உண்மையான வெற்றின்னு நான் நினைக்கிறேன், நான் இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஷிவன் வந்து ஷேர் பண்ணியிருக்க ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.